எறா வந்து க்ளீன் பண்ணதா வெங்காயம், கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி வந்து இது பண்ண வேணாம். கருவேப்பிலையும் புதினாவும் இதில் போட்டு இது பண்ணிக்கலாம். இதை வந்து தண்ணி ஊற்றாமல் நம்ம லைட்டாக ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். ரொம்ப மழுமலுன்னு அரைக்க வேணாம். இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக இருந்தால் போதும். தண்ணியெல்லாம் சேர்க்க வேணாம். இதை வந்து நம்ம எறா கூட கலந்துடலாம். இந்த மசாலா எறா கூட அது போட்டுட்டு அது கூட தயிரும் சேர்த்துட்டு அது கூட வந்து நம்ம என்னென்ன மசாலா சேர்க்க போகிறோம்னா, கொத்தமல்லி வந்து மிக்சியில் அரைக்க வேணாம். இந்த மாதிரி போட்டால் போதும். மஞ்சத்தூள், வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம், மிளகுத்தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறம் கரம் மசாலா 1 ஸ்பூன், ஜீரகப்பொடி 1 ஸ்பூன், அப்புறம் தனியா பொடி 1 ஸ்பூன். அப்புறம் மெயினான விஷயம் வந்து இது கூட இத்தனை கீரை சேர்த்தாலுமே கொஞ்சமாக அந்த வெந்தயக்கீரை, கஸ்தூரி மேத்தி சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இது கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு சோம்பு பேஸ்ட்டும் போட்டுக்கலாம். நல்லா ஃப்ளேவருக்காக தான் இது எல்லா மசாலாவும் போடுறோம். இப்போ இதை நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு 20 நிமிஷம் நம்ம ஊற வச்சுட்டு அப்புறம் தாளிச்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட உப்பும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ப்ரான் கீ பெப்பர் ஃப்ரை பேர் இப்போ தான் வச்சுருக்கேன். இப்போ ஊற்றியாச்சா? நல்லா புகை வருதா? நெய் ஊற்றுறேன்ப்பா. நீங்கள் ஆயில் வேணும்னா ஆயில் ஊற்றிக்கோங்க. நான் கொஞ்சமாக நெய் ஊற்றிருக்கேன். இப்போ ஒன்றுமே இல்லை, சிம்மில் வச்சாச்சு. இப்படியே இருக்கு இல்லையா? இதில் இப்போ இதில் கீழே ஊற்றிட்டு கொஞ்சம் தாளிச்சோம் இல்லையா? இப்போ இது மேலே கொஞ்சம் கீயை போட்டு அப்படியே சிம்மில் வச்சிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அது அப்படியே ரோஸ்ட் ஆக ஒரு ஸ்மெல் வரும். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை கொஞ்சம் நேரம் அப்படியே சிம்மில் வச்சு மூடி வைக்கலாம். தண்ணி எறாவே தண்ணி விடுவதனால நம்ம தண்ணியெல்லாம் விட வேணாம். அப்படியே மூடி வச்சிடலாம். இது என்னாச்சுன்னு பார்க்குமா? சூப்பராக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்க. நம்ம தண்ணியே விடலாம், ஆனால் தண்ணி விட்ட மாதிரி இருக்குது. சூப்பராக இதுவாக இருக்குது. நல்ல இதுவானா உங்களுக்கு நல்லா சூப்பராக தொக்கு மாதிரி வரும்பா. சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இப்போ அப்படியே அந்த கீயும் எறாவும் சேர்ந்து ஒரு வாசனை வருது பாருங்க. அப்படி இருக்கு. சூடா இதுல சாதத்தை போட்டுடலாம்.